கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறார். அவருக்குள் இருக்கிற ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததென்று யோவான் 1:4 வாசிக்கிறோம். அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும்போது நாம் இருளில் இராதபடிக்கு அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். லூக்கா 11:35 வாசிக்கிறோம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பொல்லாங்கு செய்யும்போது ஒளியை பகிக்கிறோம், ஒளியினிடத்தில் வராதிருக்கிறோம். சத்தியத்தின்படி நாம் செய்யும்போது ஒளியினிடத்தில் வருகிறோம். யோவான் 3:19 வாசிக்கிறோம். ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது என்று. நாம் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பும்போது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. யோவான் 5:35 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று. நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். யோவான் 1:5 வாசிக்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் இருளிலே பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். இருளானது நம்மை பற்றி கொள்வதில்லை. சங்கீதம் 143:3 தாவீது சொல்கிறார், சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, சத்துரு நம் ஆத்துமாவை தொடர்ந்து இருளிலே இருக்க பண்ணும்போது நம் தேவனாகிய கர்த்தர் நம் இருளை வெளிச்சமாக்குவார். 1 யோவான் 1:5 வாசிக்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று. கொலைசீர் 1:12-13 வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு இயேசு கிறிஸ்து நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 2:9-10 வாசிக்கும்போது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா இருளையும் நீக்கி மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க செய்கிறார். நாம் மற்றவர்களை பகைக்கும்போது இருளிலே இருக்கிறோம். நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்போது ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் இயேசு கிறிஸ்து ஒளியாக மாற்றியிருக்கிறார். நம்மை அவர் எழும்பி பிரகாசிக்க செய்திருக்கிறார். யோவான் 1:9 வாசிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.